நான் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக வாலியையும் கண்ணதாசனையும் கவிதை உலகத்தில் பார்க்கிறவர். 2 பேரும் எழுதியிருக்கிற கவியை நினைக்க 2 பேருக்குள்ள ஒற்றுமையை நிறைய உண்டு என்று நினைப்பவர். கண்ணதாசனின் மனைவி பெயர் பொன்னம்மா, வாலியினுடைய அம்மாவின் பெயர் பொன்னம்மா. ஒரு மனிதனுக்கு 2 பழக்கம் இருக்கக்கூடாது, மது பழக்கமும் மாது பழக்கமும். கண்ணதாசன் பிறந்தது காரைக்குடி, வாலி பிறந்தது திருச்சிராப்பள்ளி. 2 பேருமே கோட்டைக்கு அருகில் பிறந்தவர்கள். கண்ணதாசன் தேவகோட்டைக்கு அருகில், வாலி மலைக்கோட்டைக்கு அருகில். 2 பேருடைய தலைப்பாடலுமே ஒரு தன்னம்பிக்கை பாடல். 2 பேருமே 2 இதிகாசத்தினுடைய பாத்திரங்கள். வாலி ராமாயணத்தின் பாத்திரம், கண்ணன் மகாபாரதத்தின் பாத்திரம். வாலியினுடைய பாடல்கள் புறநானூறாக இருக்கும், கண்ணதாசனுடைய பாடல்கள் அகநானூறாக இருக்கும். இது 2 பேருக்குள்ள உண்மை பார்த்திருக்கிறேன். கவிதைகளையும் நிறைய பார்க்கலாம். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கண்ணதாசன் பாடுவார். தங்கமே தென்பொதிகை தாரலே தன்னிலவே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் ஒன்று ஏதும் இல்லை, துணை இருக்க வங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதும் இல்லை, ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே. கண்ணதாசன். அதே கவியரங்கம் வாரி பாடுவார். சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவர். காமராஜரை பற்றி சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன் ஒரு மேஸ்திரி போல மெல்ல ஒதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டான். நாஸ்திகர் கூட நயந்து போற்றும் நல்ல மானுடன், நாணயம் மிக்கவன். ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான். ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே, ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான். அது எப்படிப்பட்ட இதுதான் கவிதை என்று நினைக்கிறவன். அது மட்டும் இல்லைங்க, 2 பேருமே கண்ணதாசன் சொல்லுவார், 2 பேருமே தமிழ்தான் சொந்தம் என்று சொல்வார்கள். தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனார். கண்ணதாசன் சொல்லுவார், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனார், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் கனவிலே என்று போனான். கண்ணதாசனே உருப்பட மாட்டான்னு அவர் அப்பா நினைச்சாராம். அப்ப நம்ம எல்லாம் எங்க கொண்டு சேர்க்கணும் தெரியல. தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனான், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் கனவிலே என்று போனான். ஊன் பெற்ற யானினை உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், உதிரத்தில் என்றென்றும் தமிழன்மை மட்டுமே உறவாக வந்து நின்றான். தமிழ்தான் என்றான் சொன்னான். அதைத்தான் வாலி சொன்னார். தாய்க்குள் இருந்து புறப்பட்டேன், கரைந்து விழுந்தேன். தாய் தந்தையர் நோய்க்குள் விழுந்து போனார்கள், நொடித்து போய் நாடிலத்தார் வாய்க்குள் இருந்து புறப்பட்டேன். நான் மருந்துங்கா இந்த நாய்க்குள் புகுந்து நலம் செய்தாய், நான் வணங்கும் கந்தவேழே என்று வாலிபான். அதை 2 பேருடைய நிறைய பாடல்கள். கண்ணீரை பற்றி ஒரு கவியரங்கம், அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு காமு ஷெரீப் தலைமையிலே கவியரங்கம். கண்ணதாசனுக்கு தலைப்பு அழுகை, நவரசங்கள் தலைப்பு. அதில் கண்ணதாசனுக்கு கொடுத்திருந்த தலைப்பு அழுகை. அதுல கண்ணதாசன் பாடிய பாடல்களை நினைத்து பார்த்தால் அவ்வளவு அவரை பாடுவாரு. காமு ஷெரீப் தான தலைமை. அதனால கண்ணதாசன் எப்படி ஆரம்பிக்கிறாரு, தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியின் ரசத்தில் ஒன்றாம் அழுகையை பற்றி பாட அழைத்தனர் என்னை. நன்றாய் அழுதவன் ஆதலாலே எனக்கு அனுபவம் அதிகம், இங்கே அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டு. அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டு. பிறப்பிலும் அழுதே, வந்து பிறந்தவின் அழுதே, வாழ்க்கை சிறப்பிலும் அழுதே, ஒன்றி சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுதே, ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை நான் அழுதுவிட்டேன். ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை நான் அழுதுவிட்டேன். அடுத்த வரை சொல்றாங்க, அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்று விழிகளில் கண்ணீர் வைத்தான் இயற்கையாயிடும். அடுத்தவங்க ஆறுதல் சொல்லுக்காதான் கண்ணீரை கொண்டு போய் முகத்துல எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கண்ணில் வச்சானா இறைவன். அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்று விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகு இறைவன். நானோ மொழிகளில் அழுகின்றேன், வாய் மூச்சினில் அழுகின்றேன், என் விழிகளின் கண்ணீர் காய்ந்து விட்டது என்பதாலே. சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், நாசரை பெற்றதாயும் நரம்பெற பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். தொட்டவின் பாம்பு என்றும் சுட்டவின் நெருப்பு என்றும் பட்டவின் உணர்வதே என் பழக்கம் என்றான பின்பு, கெட்டவன் அழுகைதானே கெடுவதை நிறுத்த வேண்டும், பட்டவின் உணர்தல் தானே பட்டினத்தார்கள் வாழ்வு, பாசத்தின் முடிவு துன்பம். சுகமாக பாசத்தின் முடிவு துன்பம், பயந்தவன் முடிவு ஈனம், மோசத்தின் முடிவு தோல்வி, முயற்சியின் முடிவு வெற்றி, நாசத்தின் முடிவு நன்மை, நரகத்தின் முடிவு சொர்க்கம், ஆசையின் முடிவு ஏக்கம், அழுகையின் முடிவே ஞானம். அழுகையின் முடிவே ஞானம்.
கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல. கண்ணீர் யாருக்கெல்லாம் வருது ஒரு பட்டியல் கொடுக்கிறார். கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல, மண்வழி வரலாம். பட்டாவே கிடைக்காது, இடம் வாங்கிடுவோம், பட்டாக்கு அலையணும். மண்வழி வரலாம், கண்ணீர் தான் வரும், எழுதலாம் வரும். மண்வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம். அது என்ன தெரியல, கண்ணதாசன் எங்கேயுமே மகளை பற்றியே சொல்வதில்லை, எல்லா இடத்துலயும் மகனை தான் சொல்ற. மண் வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்ந்த பெண் வழி வரலாம், செய்த பிழை வழி வரலாம். நான் கண்டதெல்லாம் நண்பர்கள் வழியிலேதான் நான் கண்ட கண்ணீர் உப்பு. எனக்கு அழுகைக்கு காரணமே என் ஃப்ரெண்டு தாங்க. நினைத்து பாருங்க. அதாவது இன்று நான் அழிவே அப்படி முடிப்பார். மன்றத்தில் மறுபடியும் சென்று வா தமிழே, திரும்பவும் உன்னை சந்திக்கிறேன் சொல்லி இந்த கவியரங்கத்தை முடிப்பார். ஒரு கவியரங்க கவிதை, அதற்குள் எவ்வளவு செய்திகள், வாழ்க்கையை பற்றி எவ்வளவு செய்திகள். அதான் கண்ணதாசன் சொன்னார், ஒரு மனிதன் ரணமான பிற்பாடுதான் தன்னை பற்றி சிந்திக்கிறான், அவன் பிணமான பிற்பாடுதான் உலகம் அவனை பற்றி சிந்திக்கிறது என்று சொன்னான். அப்படி புரிந்து கொடுத்தான், வாழ்க்கையை புரிந்து கொடுத்தான். பாட்டா ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பாடலும் அப்படித்தான். கவியரசன் கண்ணதாசனுடைய பாடல்கள் நினைத்து பாருங்க, அது ஒவ்வொன்றும் கவிதையாகவே நமக்கு தெரியும், கவிதையாகவே நமக்கு தெரியும். அதான் நான் கூட கவிஞர் வாலியிடம் கேட்டேன், ஒரு கண்ணதாசன் பாடலில் உங்களுக்கு சிறந்த பிடித்த பாடல் எது இல்லையோ. எவ்வளவு வாலிப வாலி, நீங்கள் கூட அதை யூடியூபில் பார்க்கலாம். வாலிப வாலி என்று 80 வாரங்கள் வாலியை பெண்ணி எடுத்திருப்பேன். இப்பொழுது புதிய தொலைக்காட்சியில் அது யூடியூப்ல இருப்போம். ஒரு வாரம் கேட்டேன், உங்களுக்கு பிடித்த கண்ணதாசன் பாடலை சொல்லுங்கள். எத்தனையோ இருக்குதுயா, இருந்தாலும் ஒன்று நிலை சொல்லலாம். ஒரு பாட்டை சொல்றையா, ஒரு படைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும், இன்னொரு படைப்பிற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். ஒரு படைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும், இன்னொரு படைப்பிற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். சவாலே சமாளி என்கிற படத்தில் ஒரு பாடல், நிலவை பார்த்து வாரம் சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. அந்த பாடல வாலி சொன்னாரு, நிலவை பார்த்து வாரம் சொன்னது நிழலை பார்த்து நான் கூட நான் எழுதிட முடியுமியா, ஆனா அந்த ஆடு சரணத்துல சொல்லிப்பான் பாரு, புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொல்வது, சொன்ன வார்த்தையும் இரவல் தான் அது, திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது. நீ ஒண்ணும் புதுசா சொல்லலாமா, ஏற்கனவே திருநீலகண்டருடைய பொய்க்கு வந்து சொல்லிட்டாங்க தொடாதுன்னு, அதை பார்த்தா நீ சொல்ற. என்னன்னா, இந்த பாட்டை கேட்கவதற்கு திருநீலகண்டர் என்றால் யார், அது என்ன கதை என்று கண்ணதாசன் தூண்டி விடுகிறார். ஆக ஒரு படைப்பு என்பது இன்னொரு படைப்பிற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும், அதுதான் சிறந்த படைப்பு என்று வாரிசு. அதுதான் நீங்க ரெண்டு பேரும் படைக்கும் போது அப்படிதான். நீங்க சினிமா பாட்டே பாத்தீங்கன்னா, கண்ணதாசன் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதிக்கிறாரு, அழகர் மலை சிலை ஆடுதுன்னு பல்லவி எழுதி முடிச்சுட்டு எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு கிளம்பும் போது கேட்டாரா, அந்த பாட்டுக்கு யார் யார் டான்ஸ் ஆடுறா, ஐயா நம்ம சிஐடி சவுந்தரா ஆடுறாங்க. அப்ப அந்த அம்மா நல்லா விட்டு கொண்டு இருக்கும்போது, சிஐடி சவுந்தராவா புடியா பாட்ட, பாட்டு பல்லவி திருத்தியா, என்னையா அழகர் மலை சிலை ஆடுன்னு போட்டுக்கலாம், அழகர் மலையே ஆடுதுன்னு மாட்டு. அதாவது நகைச்சுவை அவர்களுக்கு உரியது. அதே மாதிரி காவிய கவிஞர் இவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே என்ன, அவரோடு பல கண்ணதாசனை பார்க்கிற பலர் வாய்ப்பு கிடைத்தாலும் காவிய கவிஞரோடு 8 ஆண்டுகள் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது வியந்து இருக்கிறோம், ஒரு வார்த்தை வங்கியாக தன்னை வைத்துக் கொண்டாங்க. ஒரு கவிஞர் என்ற ஒரு கவிதையை படைக்கின்ற பொழுது ஒரு எளிமை இருக்க வேண்டும். மாம்பூவின் மென்மை ஒத்த மாதா, நீ மணிவாரின் தாம்பூலம் வாங்கியதான் தமிழ் சொன்னான் காலமேகம், திருவானைக்கு அம்பாளிடம் நான் அழுத அழுகைதான் எனக்கு கிடைத்த தமிழ் என்று சொல்லுவார் வாலி. மாம்பூவின் மென்மை ஒத்த மாதா, நீ மணிவாயின் தாம்பூலம் வாங்கியதால் தமிழ் சொன்னான் காலமேகம், மீன்பூக்கு மெளியாளே வீணாளே மீண்டும் தாம்பூலம் தரித்து என் தலைநீரே துப்பிடுக, பச்சை பசும் தடிராம் பாலகனாம் சம்பந்தன் கொச்சை மொழி குதப்பி குளக்கரையில் கூவியன, கச்சை முடிச்சவைத்து கருத்த முறை பால் எடுத்து பிச்சை கொடுத்த அன்னையே மிச்சத்தை எனக்கு கொடு என்று திருவானைக்கு அம்பாளிடம் நான் அழுத அழுகைதான் எனக்கு கிடைத்த தமிழ் என்று வாங்கி சொல்வார். அப்படி ஒரு வார்த்தை வந்தியா நான் நிறைய வேலைகள் சொல்றேன். உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அது மாதிரி வாலி உட்கார்ந்து இருக்காரு, பக்கத்துல நடிகர் விவேக் உட்கார்ந்து இருக்காரு. வாலிய பேச கூப்பிடுறாங்க, அவரு வேஷ்டி கட்டிருக்கிறாரு, எந்திரிச்சு வாராரு, வேஷ்டி கடிக்கிடுச்சு. பக்கத்துல இருந்த மூத்த வழக்கறிஞர் காந்தி வாலி கையை பிடிச்சுக்கிறாரு. நடிகர் விவேக், மூத்த வழக்கறிஞர் காந்தி, வாலி எந்திரிச்சு வரும்போது வேஷ்டி தடிக்கிறது. விவேக் அவர் தடுமானோட விவேக் சிரிக்கிறாரு. ஆனா இவர் தடுமானோட பக்கத்துல மூத்த வழக்கறிஞர் காந்தி வாலி கையை பிடிச்சுக்கிறாரு. காந்தி கையை பிடிச்சு வாலி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு, விவேக் சிரிக்கிறாரு. உடனே வாலி சொல்றாரு, என்னையா சிரிக்கிற, நான் காந்தியோட தான் வரல, பிராந்தியோட வரல. உடனே சொல்லக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்கு நினைத்து பாருங்க. அதுதான் தன்னை ஒரு வார்த்தை வங்கியாக மாற்றிக் கொண்டார். நினைத்தவுடன் இந்த வார்த்தை ஒரு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். நானும் இந்து பத்திரிகை சார்ந்த நண்பர் பத்மநாபன் ஒருத்தர். முதல் நாள் சென்னையில ஒரு விழா,
நடிகை தேவயானி அவர்கள் வர வேண்டும், வரவில்லை. அவர் சொன்னார், நேற்று இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவயானி வரலங்க. தேவயானி நினைச்சிருப்பாயா? அந்த வார்த்தை அதுதான் பாருங்க, தேவயானி என்பதை தேவயானி என்று பிரிக்கிறார் பாருங்க. அதுதான் இப்படி ஒரு வார்த்தை வங்கியாக தன்னை வைத்துக் கொண்டார் கவிஞர். அதனால்தான் இந்தியாவிலேயே அதிகமான திரை சேர்ப்பாங்க. அதாவது வியந்திருக்கிறேன், இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு திறமை இருக்க முடியுமா என்று ஒரு கவிஞராக இருப்பவருக்கு. அதாவது ராமன் தேடிய சீதை என்று ஒரு படம், அதுல நான் 2 பாடல்கள் எழுதி, அதுல 2 பாடல்கள், அதுல ஒரு பாடல் வந்து என்ன புள்ள செஞ்ச பாதிப்பையா நெஞ்ச என்று ஒரு பாடல் நித்தின் சித்தியா பாடியிருப்பார். அன்னைக்கு அந்த அதுல வந்து தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில நிக்க வச்ச என்று ஒரு வரி எழுதியிருப்பேன். அதுக்கு இசை வெளியிட்டு இயக்குனர் கருப்பணன் எல்லோரும் பாராட்டினாரு, ரொம்ப நல்ல வரி இருக்கு. ஒரு நாள் வாலி எனக்கு தொலைபேசுகிறான், எங்கயா என்ன ஐயா வீட்டுல இருக்கையா, அந்த ராமன் தேடி சித்த பாட்டை கேட்ட, நீதான் எழுதியா அந்த ராம் என்ன புள்ள செஞ்சு? ஆமா, அது என்ன பாட்டுக்கு சிச்சுவேஷன் சொன்னாங்க. அதாவது அன்பானவர்களே உண்மை, அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு வியந்து இருக்கிறோம். 80 வயது அவருக்குங்க. ஆனா சினிமாவில் இன்னைக்கும் இருக்கிற தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி இருந்தானா தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருப்பார். ஒரு பட விளம்பரம் வந்ததுன்னா யாரு இதுல பாட்டு அவங்களை விட்டுட்டு அப் டு டேட், அதுதான் அவங்க வெற்றிக்கு காரணம், தெரிந்து கொள்வார். இந்த பாட்டை கேட்டுட்டு எனக்கு போன் பண்றாரு, அந்த பாட்டுக்கு என்ன சிச்சுவேஷன் சொன்னாங்க. ஐயா, படத்துல நிதின் சத்யா ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போறான். போற இடத்துல அங்க ஒரு அழகான பொண்ணை பாக்குறான். திருடரை விட்டுட்டு அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான். அவன் இவனுக்கு அட்வைஸ் பண்றான். உடனே இவன் வந்து ஆட்டோ ஓட்டுறான். திருடரை விட்டுதான் ஆட்டோ ஓட்டுறான். இவன் ஆட்டோ ஓட்டுறான், அவ காலேஜ்ல படிக்கிறான். இவன் அவளை காதலிக்கிறான், அவ மறுக்கிறான். இந்த இடத்துலதான் பாட்டு வருவியான். ஓ, என்னையா இருந்த பல்லவி, என்ன புள்ள செஞ்ச பாதிப்பையா நெஞ்ச, பாக்கையில சொக்க வச்ச, பறக்கத்தான் ரெக்க வச்ச, திக்க வச்ச, திணற வச்ச, திசையத்தான் உணர வச்ச, தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில நிக்க வச்சேன்னு எழுதினையான்னு. நல்லா இருக்கியா? காதல்ல தோத்தவன் இதுவரைக்கும் தனிமனமா நிக்கணும் தான் போட்டிருக்கோம் சொல்லியா. ஆனா ஏன் வள்ளுவனை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்ட? அந்த இல்லையா, படத்தினுடைய கதை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கு. அதனால அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 2 பேக்கரி பல்லவியும் சரணத்தையும் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகரும் டைரக்டர் ஜெகனும் சொன்னாங்கய்யா. அதனால சரணத்துல என்ன பண்ண, ஒன்ன பார்த்த வேளை உடம்பு செங்க சூழ திருப்பரப்பு அருவியா நீயே வந்தாயேன்னு எழுதுன. பல்லவியில வந்து வள்ளுவன் தனியா நிக்கிற மாதிரி நீயே என்ன தனியா நிறுத்திய நியாயமானு கேட்டு அருமையா பண்ணிருக்கேன். ஆனா ஒரு விஷயத்தை நீ மறந்துட்டே, என்னையான வள்ளுவன் தனியா நின்னாலும் நிக்கிறதே குமரி தானையா, அது எப்படியா தனியா வருங்க? அதுதான் அதாவது சிந்திக்கவே இல்லை. அதுதான் அந்த மனிதன். நான் சொல்லுவேன், மூத்தவர்கள் தாங்க. நான் கூட நினைக்கிறேன், நான் டிகிரி படித்திருக்கலாம், ஆனால் 8வது வகுப்பு வரை படித்த தந்தையின் அறிவிற்கு முன்னாலே நிற்க முடியாது. அதனால்தான் கவிதையிலே சொல்லுவேன், பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார். மறந்தக்கூடாது. அதுதான்